இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, நம்ம தனிமையில் இருக்கும்போது தேவன் ஒரு துணையாளராக இருக்க முடியுமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்முடைய தனிமையில் யார் நமக்கு துணையாக இருக்க முடியும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. பைபிளிலிருந்து உங்களுக்காக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அவர் தனியாக தான் இருந்தார். தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கூட அந்த வார்த்தையின் மூலமாக நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது. அந்த நேரத்தில் அவருடைய 2 பக்கத்துலேயும் சிலுவையில் அறையப்பட்ட திருடங்க இருந்தாங்க. அந்த 2 திருடங்களில் ஒரு திருடன் இவர்தான் கிறிஸ்து, தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். ஆனால் அவன் என்ன நினச்சிருப்பான், நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிட்டு, இனிமேல் எனக்கு அவ்வளோதான், எனக்கு எந்த எதிர்காலமும் கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமை. அவனுக்கு எதிர்காலமே இல்லை, எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு நிலைமையில இயேசு கிறிஸ்துட்ட சொல்கிறார், உம்முடைய ராஜ்யம் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அப்போ அந்த நேரத்தில், அந்த தனிமையான நேரத்தில் கூட இயேசு சாமி சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய். அந்த வார்த்தை அந்த திருடனுக்கு பெரிய ஒரு ஆறுதலை கொடுத்துருக்கோம், நம்பிக்கையையும் கொடுத்துருக்கோம். அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்முடைய எந்த நிலையிலும் நம்ம தனிமையில் இருக்கும்போதும் கூட நமக்கு உற்ற துணையாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கி நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி தனியாக இருந்தாலும் சரி, யாராவது நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு தனியாக இருந்தாலும் சரி, நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் கூட ஒரு துணையாளர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க இப்போ ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். பஞ்சாபை சேர்ந்த சுர்மன்தீப் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க சின்ன வயசுலேயே தனிமையை சந்திச்சிருக்காங்க, நிறைய சவால்களையும் சந்திச்சிருக்காங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவங்க ருசித்த பிறகு இவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் வந்திருக்கு. அவங்கள சந்தித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். நான் என் குடும்பத்தோட இமாச்சலுக்கு போனேன். அப்போ அங்கே ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்துச்சு. பஸ் ஆழமான பள்ளத்தாக்கில் விழுந்துருச்சு. அந்த பஸ்ஸில் கிட்டத்தட்ட 25 பிரயாணிகள் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. அந்த பஸ்ஸில் நான் மட்டும்தான் தப்பிச்சேன். அந்த நேரத்தில் எனக்கு கிட்டத்தட்ட 1.5 வயசு இருக்கும். சுர்மனுடைய தாத்தாவும் பாட்டியும் அவரை வளர்த்தார்கள். எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் நான் எப்பவுமே அமைதியாக தான் இருப்பேன். எனக்குள்ள ஒரு வழி இருந்துச்சு. நான் ஸ்கூலுக்கு போகிறப்ப கூட இருந்த நண்பர்கள் தங்களோட அம்மா அப்பா பற்றி பேசுவாங்க. ஆனால் அப்போ எனக்கு நமக்கும் அம்மா அப்பா இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினப்பேன். எனக்கும் சகோதர சகோதரிகள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினப்பேன். நான் அவங்க கூட விளையாண்டுக்கிட்டு இருப்பேன்னு நினப்பேன். நான் இளைஞனானப்ப என்னை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இது சரி தப்புன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு யாருமே கிடையாது. நண்பர்கள் எங்கே சொன்னாலும் அங்கே நான் போயிடுவேன். என்னோட குணத்தில் சோர்வும் எரிச்சலும் வந்துருச்சு. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ரொம்பவே கோவப்படுவேன். என் மேலே அன்பு காட்டன்னு யாருமே இல்லைன்னு நான் நினச்சேன். கொஞ்சம் என் மேலே அன்பு காட்டினாலும் அவங்கள என்னோட அம்மா அப்பாவை நான் பார்ப்பேன். இவங்க தான் என்னோட அம்மா அப்பான்னு நினப்பேன். மேலும் எப்போவுமே நான் என்னோட எதிர்காலத்தை பற்றி கவலைப்படவும் வருத்தப்படவும் செஞ்சேன். நான் நிச்சயமாக தனியாக தான் இருந்தேன். என்னோட அப்பா ஒரு சூஃபி இசைக்கலைஞராக இருந்தார். அவங்க கிட்ட இருந்து எனக்கு இசை பரம்பரை சொத்தாக கிடைச்சது. எனக்கு 6-7 வயசு இருக்கிறப்ப இருந்தே ஹார்மோனியம் வாசிக்க நான் கற்றுக்கிட்டேன். அதோட கூட நான் பேஞ்சோவும் கற்றுக்கிட்டேன். நான் கொஞ்சம் பெரியவனானதுக்கு பிறகு ஸ்டேஜில் பஞ்சாபி பாடகர்களோட பேஞ்சா வாசித்தேன். அவங்க எனக்கு தந்த பணம் மூலமாக என்னோட வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இசை மூலமாக கொஞ்சம் பணம் வரத் தொடங்கியதும் தன்னுடைய எதிர்காலம் இசையில்தான் இருக்கிறது என்று சுர்மனுக்கு தோன்றியது. ஆகையால் இசையில் மிகவும் புகழ் பெற வேண்டும் என்று யோசித்தார். நான் ஒரு பொன்னான எதிர்காலத்தை தேடி சண்டிகருக்கு போனேன். அங்கே இசையில் புகழ் பெறணும்னு நான் நினச்சேன். அப்போது நான் சண்டிகரில் இருக்கிற பஞ்சாபி மற்றும் பாட்டியாலா யூனிவர்சிட்டியில் கவிதை போட்டியில் கோல்டு மெடல் வாங்கினேன். அப்புறம் நேஷ்னல்லையும் கோல்டு மெடல் வாங்கினேன். சூஃபிலையும் நான் கோல்டு மெடல் வாங்கினேன். அதுக்கு பிறகு பெப்சி நட்சத்திரமாகுங்கள் என்று மிகப்பெரிய போட்டியிலையும் நான் ஜெயித்தேன். அதுக்கு பிறகு மியூசிக் ஸ்டுடியோவில் எனக்கு ஒரு ஆல்பமும் அவங்க செஞ்சாங்க. நான் கிட்டத்தட்ட
ஒரு 2-3 ஆல்பங்கள் செஞ்சேன். ஆனால் அதுக்கு பிறகும் கூட என்னோட மனசில் நிம்மதி இல்லை. நான் செய்ய விரும்பினது நடக்கவே இல்லை. எனக்கு நிகழ்ச்சிகள் எதுவும் கிடைக்கவே இல்லை. என்னோட வாழ்க்கை நல்லாவே போகலை. நிகழ்ச்சிகளுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பல நேரம் கையில் பணமும் இல்லை. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூட பல நேரம் கையில் காசு இல்லாமல் இருந்துச்சு. அப்போது என் கூட இருந்த நண்பர்கள் தான் எனக்கு ரொம்பவே உதவியாக இருந்தாங்க. இப்படி தான் என்னோட நேரம் போய்கிட்டே இருந்துச்சு. இவ்வளவு கடினமாக நான் உழைச்சும் ஏன் எனக்கு வெற்றி கிடைக்க மாட்டேங்குதுன்னு எனக்குள்ள ஒரு பதட்டமும் வருத்தமும் குழப்பமும் இருந்துச்சு. இந்த சூழ்நிலைகள் தான் ஏற்கனவே இயேசு பற்றி தெரிஞ்சிருந்த என்னோட பெரியம்மா எனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாங்க. மேலும் சர்ச்சுக்கு போக என்னை ஊக்கமும் படுத்தினாங்க. அங்கே நான் போனப்போ ஏதோ சில வார்த்தைகள் எழுதி இருக்கிறத நான் பார்த்தேன். அதை படிக்க ஆரம்பித்தேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு அதில் எழுதி இருந்துச்சு. அந்த வசனத்தை படித்தப்ப எனக்கு மன நிம்மதி கிடைச்சிச்சு. உண்மையாகவே என்னோட பாரத்தை யார் சுமப்பாங்க? நான் உள்ளே போய் பாஸ்டரை சந்திச்சப்ப அவங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க. பைபிள் பற்றியும் எனக்கு சொன்னாங்க. பிறகு நான் அவரை பல தடவை போய் சந்தித்தேன். அவர்கிட்ட வசனத்தை பற்றி கற்றுக்கிட்டேன். எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டேன். அப்போ எனக்குள்ள ஒரு நிம்மதி வர தொடங்குச்சு. நான் தொடர்ந்து வசனங்களில் வளர வளர வசனங்களை பற்றி தொடர்ந்து கற்றுக்க ஆரம்பித்தப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட அன்பை பற்றி, தேவன் இந்த உலகத்தை ரொம்ப நேசிக்கிறாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாடல் எழுதுறேன், பாட்டு பாடுறேன், இசை வாசிக்கிறேன். எனக்கு இருக்கிற இந்த திறமைகளை இன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு நல்ல ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ தந்திருக்காரு. அங்கே நான் என்னோட பல கிறிஸ்துவ பாடல்களை பதிவு செய்கிறேன். இன்னைக்கு பல கிறிஸ்துவ பாடல்கள் பதிவு செஞ்சிட்டேன். நிறைய பாடல்கள் ரிலீஸும் ஆகிடுச்சு. அது மூலமாக பல கிறிஸ்துவர்களும் மற்றவங்களும் என் மேலே அன்பு காட்டுறாங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று பைபிள் வசனம் சொல்லுது. இன்னைக்கு உங்களுக்கு பக்கத்தில் யாராவது வருத்தத்தோட பிரச்சனையோட தங்களோட எதிர்காலத்தை பற்றி கவலையோடு இருந்தாங்கன்னா அவங்களும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட வரலாம். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வாழ்க்கையின் நம்பிக்கையாக இருக்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்க. அப்போ உங்களுக்கு உங்கள் கவலையில இருந்தும் கஷ்டங்கள்ல இருந்தும் விடுதலை கிடைக்கும். நன்றி சுர்மந்தீப், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நீங்கள் சின்ன வயசில் உங்கள் பெற்றோரை இழந்திருக்கீங்க, நிறைய சவால்களை சந்திச்சிருக்கீங்க, தனிமையில் இருந்திருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. தேவன் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத உங்களுடைய சாட்சியின் மூலமாக எங்களால் பார்க்க முடியுது. பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தை எங்களையும் உத்வேகப்படுத்த இருக்கு. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம தனிமையை சந்திக்கும் போது தனிமையோட கூட நிராகரிப்பையுமே நம்ம சந்திக்கிறோம். நம்மளை நேசிக்க யாருமே இல்லை. நம்முடைய குணங்களை மற்றவங்க நிராகரிக்கிறதுனால நம்ம வாழ்நாள் முழுக்க இப்படி தனியாக தான் இருக்க வேண்டி இருக்குமோ, நம்முடைய எதிர்காலம் எப்படி ஆகுமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையை அது உங்களுக்கு கொண்டு வரும். தனிமையில் இருக்கிறதுனால நம்ம நிராகரிப்பு உணர்வையுமே நம்ம அடையிறோம். அது மட்டும் இல்லை, எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட இல்லாமல் போகுது அப்படின்னு சொன்னேன். இதை பற்றி நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க ஒரு 4 பெண்களுடைய கதையை நான் உங்களுக்காக சொல்கிறேன். இந்த 4 பெண்களுமே வெவ்வேறு குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. இவங்க பெற்றோர்களால் கைவிடப்பட்டவங்களா இருந்தாங்க. அதில் ஒருத்தங்களுக்கு பெற்றோரே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இவங்க ஆதரவற்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 பெண்களையுமே ஒருத்தங்க வளர்த்தாங்க, நல்லா படிக்க வச்சாங்க, சொந்த காலில் அவங்களால நிற்க முடியும் அப்படின்னு வழிகாட்டினாங்க. அதே மாதிரி இந்த பெண்களும் நல்ல முறையில் வந்தாங்க. ஆனாலும் அந்த குடும்பத்தோட அவங்க தொடர்பிலே தான் இருந்தாங்க. நல்லா வளர்ந்த பிறகும் கூட இந்த 4 பெண்களுமே நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அவங்க குடும்பமாக தான் இருக்காங்க. நான் அவங்கள சந்திச்சப்போ, நீங்கள் ஒரே குடும்பத்தில் பிறக்கலனாலும் நீங்கள் எப்படி உங்களுக்குள்ள அந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தது அப்படின்னு கேட்டேன். அதற்கு அவங்க சொன்ன பதில், நாங்கள் ஒன்றா தான் வளர்ந்தோம், நாங்கள் ஒரே நேரத்தில் தான் தேவனை தெரிந்து கொண்டோம், இன்றைக்கி நாங்கள் குடும்பமாக இருக்கோம், ஒரு உடன் பிறந்த சகோதரிகளாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னே சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தேவனுடைய அன்பு இந்த தனிமையை போக்கி இருக்கு, ஒரு குடும்பமாக ஆக்கி இருக்கு அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது.
பைபிள்லையுமே ஒரு வசனம் இருக்கு, உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். 68ஆம் சங்கீதம் 5-6 வசனங்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். தேவனுடைய குணம் இதுதான். யாரு தனிமையில இருக்கா, யாரு வேதனையில இருக்கா, யாரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க, அதை தெரிந்து கொண்டு அவங்கள தன்னுடைய குடும்பமா தன்னுடைய வீட்டில் சேர்த்து கொண்டு தேவன் தகப்பன் ஆகிறார். அந்த 4 பெண்களையுமே வளர்க்க தேவன் ஒரு குடும்பத்தை தந்தாரு. இன்னைக்கு அவங்க ஒரே குடும்பமா அன்பா இருக்காங்க. நீங்களும் தனிமையா இருக்கிறது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கா? உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கா? தேவன் அப்படி நம்மளை தனியா விடுறதே கிடையாது. இது அவருடைய குணமே கிடையாது. ஆதரவற்றவங்களையும் சரி, விதவைகளையும் சரி, தனிமையில் இருக்கிறவங்களையும் சரி தேவன் ஆதரிக்கிறார். புறக்கணிக்கப்பட்டவர்களை அரவணைப்பதுதான் தேவனுடைய குணம். தேவன் நல்லவர். இதை நீங்க என்னைக்குமே மறக்காதீங்க. நீங்க தனிமையில இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அந்த அன்பு தேவனிடத்தில் உண்டு. நீங்க அவரிடத்தில் அந்த அன்பை பெற்றுக்கொள்ளலாம். நீங்க என்னைக்குமே தனியா இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒருவேளை நீங்க தனிமையில இருக்கிறது உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குது, யாராவது என்னுடைய பிரச்சனைகளை விசாரிக்க இருக்காங்களா, யாராவது எனக்காக ஜெபிப்பாங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? தயங்காம எங்களுடைய CBN ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணுங்க. எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்க தயாரா காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்ப்போம். CBN பிரேயர் லைன் லைவ் ஒவ்வொரு முதலாவது மற்றும் 3வது செவ்வாய்க்கிழமை மதியம் 3 மணிக்கு CBN இந்தியா யூடியூப் சேனல்ல லைவ் வர போறாங்க. பிரார்த்தனைங்கிறது உரையாடலோட சேர்ந்து ஒரு அரவணைப்பையும் கொடுக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு தேவன் சொல்லிருக்காரு. பிரார்த்தனை மூலமா தேவனுடைய அரவணைப்பை பெறுங்க. CBN பிரேயர் லைனோட சேர்ந்து லைவ் பிரேயர்ல நீங்களும் கலந்துக்கோங்க. 5ஆம் தேதி மற்றும் 19ஆம் தேதி ஆகஸ்ட். லைவ் அட்டெண்ட் பண்ண முடியலன்னா CBN பிரேயர் லைனுக்கு நீங்க எப்பவுமே கால் பண்ணலாம். கால் பண்ணுங்க, இல்லனா மெசேஜ் மூலமாவும் உங்களோட பிரார்த்தனை வேண்டுகோள சொல்லுங்க. நம்பர் 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய தனிமையில் தேவன் நமக்கு உற்ற துணையாக இருக்கிறார் அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் எப்போவுமே நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. தேவன் இதை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இப்போது ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்ப்போம். நீங்க கேட்டு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பைபிள் வசனங்கள் மூலமா நாங்க பதில் தர போறோம். வாங்க பார்க்கலாம். ஏதேனும் சந்தேகம் பகுதியில் என்ன கேள்வி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பார்வையாளர் கேட்டிருக்காங்க, நான் தனிமையை கடந்து செல்லும் பொழுது தேவனோடு கூட இருக்கும் என்னோட உறவை எவ்வாறு நான் வலுப்படுத்தலாம்? உங்க கேள்விக்காக நன்றி. நடைமுறைக்குரிய 3 விஷயங்கள் மூலமா இதற்கான பதிலை நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க தனிமையில இருக்கேன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்காக முதல்ல நான் உங்களை வாழ்த்துறேன். இதுவே பாதி கிணற தாண்டின மாதிரி தான். உங்க தனிமையில தேவன் கூட இருக்கக்கூடிய உறவை இன்னும் நம்ம வலுப்படுத்துறது தான் அது ஒரு சிறந்த செயலா இருக்க முடியும். அதற்கு முதலாவது நீங்க செய்ய வேண்டியது, உங்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு நபரை நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். நிச்சயமா அந்த நபர் தேவனுடைய உதவியால உங்களுக்கு அவர் வழிநடத்துவார். அதாவது அந்த நபர் நம்பிக்கைக்குரியவங்களா அவங்க இருக்கணும். உங்க சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நபரா அவங்க இருக்கணும். நிச்சயமா தேவன் அவரை உங்களுக்காக அவர் பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட நபர் உங்க குடும்பத்திலேயோ, உங்க சர்ச்சிலேயோ, அல்லது உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்திலேயோ அவங்க இருக்கலாம். 2வது முக்கியமான விஷயம், நீங்க பைபிள் வாசிங்க. நிறைய நேரம் பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும், ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். அப்படியெல்லாம் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் பைபிள் வாசிங்க. பைபிள் வாசிக்கும் போதும் இதில் இருந்து, அதாவது நம்ம தேவனுக்குள்ளே இன்னும் ஐக்கியமாகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். 3வது, நம்ம தனிமையில் இருக்கும்போது நமக்குள்ள ஒரு வெறுப்பு வர ஆரம்பிக்கும்.
அந்த மூன்றாவது இருக்கக்கூடிய இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வெறுப்பு, கோபம், பழிவாங்குதல் இது எல்லாத்தையுமே சில நேரம் நீங்கள் செஞ்சுருக்கலாம். இந்த தவறை நீங்கள் ஒத்துக்கோங்க. நான் தவறு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மன மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. மனம் மாறி நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் நன்றி சொல்லும்போது இந்த சூழ்நிலைகள் மாறுறத உங்களால் பார்க்க முடியும். தேவனுக்கு நன்றி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். தனிமையும் மாறும். தேவன் வல்லமையாக மாற்றுவார். உங்கள் கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் கூட ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்லையும் பதிவு பண்ணலாம். உங்களுக்காக பதில் தர நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிப்போம். ஒரு புதிய வாழ்க்கை பார்வையாளர்கள், இன்னைக்கே நீங்க ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்துல இணையறதுக்காக உங்களை வரவேற்கிறோம். நீங்க ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் கொண்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாசமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களோட பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க திரையில தெரிகிற QR கோடை ஸ்கேன் செஞ்சு இன்னைக்கே ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்துல நீங்களும் இணையுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய தனிமையில் தேவன் உற்ற துணையாக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய நேரம் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் கூட நம்ம தனியாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் தேவன் எப்போவுமே நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம தேவனிடத்துல இன்னும் ஐக்கியத்தை நம்ம கொண்டு வருவதற்காக நான் இப்போ ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. தேவன் தனிமையில் யாரையும் விடுறது இல்லை, எப்போவுமே நம்ம கூடவே இருக்காருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தனிமையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இப்போ ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தனிமையால் அவங்க மனசில் இருக்கக்கூடிய கோபம், வெறுப்பு, கசப்பு, பழிவாங்கும் எண்ணம் எல்லாம் அவங்கள விட்டு போகட்டும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில் உங்கள் அன்பை அவங்க ருசிக்கட்டும் அப்பா. அதே நேரம் உங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறவங்களா அவங்க மாறட்டும். யார் கூட இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் எப்போவுமே கூடவே இருக்கீங்க. அந்த புரிதலை அவங்களுக்கு நீங்கள் தாங்க. இந்த தனிமையால் ஏற்பட்ட மன அழுத்தம், விரக்தியிலிருந்து அவங்க வெளியில் வர உதவி செய்யுங்கப்பா. நம்பிக்கை இழந்த, எதிர்காலம் இல்லாத கசப்பான வாழ்க்கை நம்பிக்கை நிறைந்ததா, பிரகாசமானதா, இனிமையானதாக மாறட்டும் அப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில் தனிமையாக இருக்க மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கட்டும் அப்பா. அப்பா, இந்த நேரத்தில் தனியாக இருக்கவங்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல ஆறுதலாக உற்ற துணையாக இருக்க எங்களுக்கும் உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் நமக்கு உற்ற துணையாக இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த பைபிள் வசனங்கள் மூலமா எப்பவும் அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு அவர் தெரியப்படுத்துறாரு. நீங்க தனியா இல்லை, அவர் உங்க கூட இருக்காரு. பைபிள் வசனங்கள் மூலமாகத்தான் இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 49:15. தேவனுடைய குணத்தை இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த பிள்ளைங்களை பெற்றவங்க எப்படி பார்க்குறாங்க? ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காம இருப்பாளா? அதாவது ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய நமக்கே இவ்வளவு அன்பு இருக்கு அப்படின்னா இந்த உலகத்தையே படைச்ச தேவன் எவ்வளவு அன்பு காட்டுவார், எத்தனை மடங்கு அவர் அன்பு காட்ட வல்லவர் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. நீங்க தனியா இல்லை, அவர் உங்க கூட இருக்காரு. இந்த வசனத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம்.
आज्ञा हम माने उसे मन हम लगाए, उसकी आज्ञा हम माने उसे हम लगाए। हम हैं उसके विश्वासी, हम हैं उसके विश्वासी। थोड़ा समय है बाकी, सेवा की है काफी। थोड़ा समय है बाकी, सेवा की है काफी। यीशु ने हमें भेजा है, उसका काम दिन में करना है। यीशु ने हमें भेजा है, उसका काम दिन में करना है। वो रात आने वाली है हमारी जिम्मेदारी, वो रात आने वाली है हमारी जिम्मेदारी। यीशु है हमारा न्याय, यीशु है हमारा न्याय। थोड़ा समय है बाकी, सेवा भी है काफी। थोड़ा समय है बाकी, सेवा भी है काफी। हम रुके नहीं, पीछे मुड़े नहीं, हम रुके नहीं, पीछे मुड़े नहीं। यीशु है हमारा साथी, यीशु है हमारा साथी। थोड़ा समय है बाकी। இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நம்முடைய தனிமையில் தேவன் நமக்கு உற்ற துணையாக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம தனியா இல்லை, அவர் நம்ம கூட இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் கைவிடப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்களை தேவன் பாதுகாக்கிறார். அவர் கூடவே இருக்கிறார். அவர் எப்பவுமே நம்ம மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் கூட தேவன் கவனிக்கிறார் அப்படிங்கிறத பைபிள் வசனங்கள் மூலமாக நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, நம்ம சாட்சியை பார்த்து சுர்மந்தீப் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தையும் பார்த்தோம். இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை நிறைய பேருக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறி இருக்கு. தேவன் ஒரு புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இன்னைக்கு அதே தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் தனியாக இல்லை, தேவன் உங்க கூட இருக்காரு. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.